ரோஹினிக்கு ஆட்டோல எதிர்ச்சா ஒரு கன் கிடைக்க இவ அதை வச்சு என்ன பண்ணதுன்னு தெரியாம பேக்ல வச்சுக்கிட்டு வந்துடுறா. அப்புறம் அவளோட அம்மா மறுபடியும் இன்ஸ்டாகிராமுக்காக ஆர்டர் போட்டுட்டு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு இவளை டார்ச்சர் பண்ண, அதுவும் இல்லாம இவளோட அப்பாவை வீடியோ எடுக்க சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் ரோஹினி ஆஃபீஸ் போனா அங்க அவளோட பாஸ் மத்த எம்ப்ளாய்ஸ் முன்னாடி இவளை இன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் தனியா மெசேஜ்ல சாரின்னு சொல்றான். இதெல்லாம் இவளுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அப்புறம் இவளோட அப்பா கிட்ட நீங்க எப்பதான் குடும்ப தலைவனா நடந்துக்க போறீங்கன்னு கோமா கேட்க, அவரு என்னோட ஏழாமையால நான் எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருக்கேன், நீ படுற கஷ்டம் எனக்கு புரியாம இல்ல, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இவளும் அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வழக்கம் போல பாஸை பிரைவேட்டா மீட் பண்ணி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அதுக்கு அவன் எதுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படியே ஜாலியா தனியா மீட் பண்ணிட்டே இருக்கலாம்னு சொல்றான். அதை கேட்டு டிசப்பாயிண்ட் ஆன இவ அவனோட மொபைலை எதிர்த்து எடுத்து பார்த்தா இவளோட ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு கே கூட இவன் பண்ண சாட் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு உண்மை புரியுது. அப்போ இவ இருக்கிறது தெரியாத அந்த கே இவளோட பாஸை பார்க்க வரான். அப்பதான் தெரியுது இந்த கேக்காக தான் ஆஃபீஸ்ல இந்த பாஸ் இவளை அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணிருக்காங்க. அந்த இவ அந்த ரெண்டு பேரையும் அடிச்சு கட்டி போட்டு கன் வச்சு மிரட்டி அடிச்சிடறா. அப்புறம் வீட்டுக்கு வரா. வந்ததும் அவ அம்மா கொரியர் வந்திருக்கு 2000 கொடுன்னு கேட்க, உடனே இவ அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. உடனே இவளோட அம்மா பாத்தீங்களா இவன் எவன் கூட ஓடி போறாளோ, இவ ஆஃபீஸ் விட்டு ஏன் தினமும் லேட்டா வரான்னு எனக்கு தெரியாதான்னு இவளை பத்தி ரொம்ப மோசமா பேசி சண்டை போடுறாங்க. அதுக்கு இவ அவளோட அம்மாக்கு எந்த பதிலும் சொல்லாம ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டை விட்டு கிளம்பிடுறா. இருந்தும் இவ அம்மா கால் பண்ணிட்டே இருக்க, அவங்கள பிளாக் பண்ணி விட்டுட்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ், அப்புறம் ஃபேமிலின்னு அவளுக்கு நெகட்டிவா தெரிஞ்ச அத்தனை பேரையும் பிளாக் பண்ணிட்டு அவளோட லைஃபை சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறா.